ஓகேப்பா, ஒன்ஸ் செகண்ட் வெல்கம் டு அவர் பாட்னி கிளாஸ். ஸோ இது வந்து 3வது வீடியோ இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டில் வந்து மோனோஹைப்ரிட் கிராஸ் பார்த்தோம். செகண்டில் வந்து ரெசிப்ரோக்கல் கிராஸ் அண்டு எம்பிரிக்கல் அனாலிசிஸ் பார்த்தோம் இல்லையா? இதில் வந்து டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஆக்சுவலி நமக்கு வந்து மோனோஹைப்ரிட் கிராஸு டைஹைப்ரிட் கிராஸ் எல்லாம் மோனோஹைப்ரிட் கிராஸ்னால் சிங்கிள் பேர் ஆஃப் கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுறது. டைஹைப்ரிட்னா 2 கான்ட்ராஸ்டிங் பேர் எடுத்துப்பார் இல்லையா? ரவுண்டு எல்லோ ரிங்கிள்டு க்ரீன் அப்படின்னு எடுத்துப்பார். அதனால் அதுக்கு முன்னே நமக்கு டெஸ்ட் கிராஸ்னால் என்ன, பேக் கிராஸ்னால் என்னென்னு தெரியும். ஒரு 2 டேர்ம் அகெயின் இன்ட்ரடியூஸ் ஆகுது சரியா? இப்போ டெஸ்ட் கிராஸ்னால் என்னென்னு பார்ப்போம். டைரெக்டாக வந்துடுமா பார்ட்டுக்கு. ஸோ டெஸ்ட் கிராஸ் இதுதான் நம்மளுடைய 3வது வீடியோ. ஓகே, ஸோ தேர்ட் ஒன் வந்து டெஸ்ட் கிராஸு அண்டு பேக் கிராஸ். ஓகே, இதை உள்ளே கொண்டு வந்துடும். ரைட், இது வந்து தேர்ட் வீடியோ, அதை நான் அதில் வச்சுக்கோ. ஸோ டெஸ்ட் கிராஸ் அண்ட் தென் பேக் கிராஸ்னா என்ன? டெஸ்ட் கிராஸ் இஸ் கிராசிங் அண்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் அன்னோன் ஜீனோடைப் வித் எ ஹோமோசைகஸ் ரெசசிவ். யார் நமக்கு இங்கே ஹோமோசைகஸ் ரெசசிவ்? ஸ்மால் டிடி. அப்போ அன்னோன் ஜீனோடைப் இண்டிவிஜுவல் அது எப்படி இருக்கலாம்? அது வந்து நமக்கு கண்டிப்பாக இது டுவார்ஃப்னா அது என்னவாக இருக்கும்? நமக்கு டாலாக தான் இருக்கணும். அந்த டால் மேபி ஹோமோசைகஸ் டாலாக இருக்கலாம், இல்லைன்னா ஹெட்ரோசைகஸ் டாலாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? டெர்மினாலஜிலேயே நம்ம சொன்னோம், டால் வந்து நமக்கு டாமினண்ட் வந்து 2 ஜீனோடைபிக் கான்ஸ்டிடியூஷன் இருக்கும் மோனோஹைப்ரிட்டில். ஆனால் அதே நேரத்தில் டுவார்ஃப் ரெசசிவ்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரே ஒரு கான்ஸ்டிடியூஷனில் தான் இருக்கும் அப்படின்னா. ஓகே, அப்போ டால்னா ஹோமோசைகஸ் டாலாக இருக்கலாம், இல்லை ஹெட்ரோசைகஸ் டாலாக இருக்கலாம். ஆனால் டுவார்ஃபுங்கிறது என்ன? கண்டிப்பாக ரெசசிவாக தான் இருக்கும். ஏன்னா அங்கே அல்லீல் சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டாமினன்ட் கேரக்டர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகிடும். அதைத்தான் சொல்கிறாங்க டெஸ்ட் கிராஸ் மீன்ஸ் இஸ் அ கிராஸ் அண்ட் இண்டிவிஜுவல் கிராசிங் அண்ட் இண்டிவிஜுவல் ஆஃப் அன்னோன் ஜீனோடைப். அது கேபிட்டல் டிடியா கேபிட்டல் டி ஸ்மால் டியா தெரியாது, வித் தி ஹோமோசைகஸ் ரெசசிவ். இப்படி ஒரு கிராஸை பண்ணுன்னா அதுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ். தட் இஸ் தட் கிராஸ் used to test whether the tall plant is a homozygous or heterozygous. ஓகேவா? அதனால தான் இந்த கிராஸுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ். டெஸ்ட் பண்ணுறது யூஸ் ஆகிறதுனால இதுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போ மென்டல்ஸோடைய மோனோஹைப்ரிட் கிராஸில் ஆல் த பிளான்ஸ் ஆர் டால் இந்த F1 ஜென்ரேஷன். எஸ், F1ல் எல்லாமே டாலாக தான் போச்சு. F2ல் டால் அண்ட் டுவார்ஃப் பிளான்ஸை வேர் இந்த ரேஷியோ ஆஃப் 3:1. எஸ், அதுவும் ரைட். 3வது பாயிண்ட்டுக்கு வா. மென்டல் செல்ஃப் பாலினேட்டடாக டார்ஃப் F2 பிளான்ஸ் அண்ட் காட் டார்ஃப் பிளான்ஸ் இன் F3 ஜென்ரேஷன். நாம் இது வரல F1 F2 மட்டும்தான் பார்த்துருக்குறோம். இன்னொன்று என்ன? F3 F4 எத்தனையில் பண்ணாலும் உனக்கு அதே மாதிரி தான் நமக்கு டால் டார்ஃபை கலந்து தான் வரும். F1ல் மட்டும் என்னாகும்? F1ல் டால் மட்டும்தான் வரும், டார்ஃப் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த டார்ஃப் கேரக்டர் மேபி ஹைடன் ஆர் ஹைடன் ஆர் இன்னொன்று என்ன சொன்னோம்? மாஸ்க் அப்படின்னா அப்படியே மாஸ்க் போட்டு நம்ம முகத்து மூடுறோமே, அது மாதிரி வந்து மறைச்சி வச்சுன்னு அர்த்தம். ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ தட்டு இந்த மென்டல்ஸோடைய மோனோஹைப்ரிட் கிராஸில் ஆல் த பிளான்ஸ் ஆர் டால் இன் F1 ஜென்ரேஷன், வேறஸ் இந்த F2 ஜென்ரேஷன், இந்த F2 என்னடா அது அரவணிங், இந்த F2 ஜென்ரேஷனில் F2வில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே கொண்டு வரலாம். இந்த F2 ஜென்ரேஷனில் டால் அண்டு டார்ஃபு 3:1 ரேஷியோ பார்த்துட்டோம். மென்டல்டைய செல்ஃப் பாலினேட்டட் டார்ஃப் F2 பிளான்ஸு அண்ட் காட் டார்ஃப் பிளான்ஸ் இன் F3. என்ன சொல்கிறாரு? F2வில் கிடச்சதில்ல, அதே மாதிரி டார்ஃப் பிளான்ஸ் F3 அண்ட் F4லையும் கிடைக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? F1ல் மட்டும் டார்ஃப் பிளான் கிடைக்கல, F2 F3யில் கிடைக்குது. என்னப்பா காரணம்? F1ல் ரெண்டுமே பியூர் பிடிங்காக ஹோமோசைகஸ் டால் ஹோமோசைகஸ் டார்ஃபாக இருந்தது கிடச்சிது. ஆனால் F2 F3 F4லலாம் என்ன நமக்கு பண்ணுறோம்? தட் செல்ஃபிங் செய்கிறோம். செல்ஃபிங் பண்ணும்போது சிமிலர் தட் இஸ் டிஸ்சிமிலர் அலீல்ஸ் வருது. அதாவது ஹெட்ரோசைகஸ் கண்டிஷனில் இருக்கிறதுனால அந்த டால் டுவார்ஃப் கேரக்டர் கொஞ்சமான பர்சன்டேஜாக இருந்தால் கூட எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. ஓகே, புரியுதாப்பா? அது அதனால் மென்டல் செல்ஃப் பாலினேட்டட் டார்ஃப் F2 பிளான்ஸ் அண்ட் காட் டார்ஃப் பிளான்ஸ் இன் F3 அண்ட் F4 ஜென்ரேஷன். டார்ஃப் பிளான் F2வில் மட்டும் இல்லை, F3 F4லையும் கிடைக்குது. செல்ஃப் பாலினேட்டட் டார்ஃப் F2 plants and got dwarf plants in F3 and F4. So he concluded, என்ன முடிவுக்கு வந்தார்? He concluded that the genotype of dwarf was homozygous. என்ன முடிவு பண்ணார்?
நமக்கு வந்து டுவார்ஃபு ரெசசிவ் இதோட இன்னொன்று சேர்த்திக்கோ. டார்ஃபு ரெசசிவ் அப்படின்னால அது என்னவா தான் கண்டிப்பாக இருக்கும், ஹோமோசைகஸாக தான் இருக்கும். அப்போ ஹோமோசைகஸில் இருந்தால் ரெசசிவ் ஹோமோசைகஸில் இருந்தால் மட்டும்தான் டார்ஃப் கிடைக்கும். வேறஸ நமக்கு வந்து டால் அப்படின்னா அது 2 கண்டிஷனில் கிடைக்கும். ஒன்று கேபிட்டல் டிடியாக இருந்தாலும் டால், கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருந்தாலும் டால். ஓகே, அதை தான்ப்பா இங்கே எக்ஸ்பிரஷனில் சொல்கிறாங்க, எக்ஸ்ப்ளனேஷனில் சொல்கிறது அதுதான். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த அடுத்த பாயிண்ட்டை. ஸோ த genotypes of tall plants are capital TT or capital T small t from F1 F2 cannot be predicted. அப்போது F1 F2ல வரக்கூடியது கேபிட்டல் டிடியா, இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம சொல்கிறோம். ஆனால் முதல்ல தெரிஞ்சிருக்குமா, தெரியாது. வரக்கூடியது வந்து கேபிட்டல் டிடியா ஸ்மால் டிடியான்னு தெரியாது. அப்போ எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு தான் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு ஒரு கிராஸை கொண்டு வந்தார். பட் ஹவு வி கேன் டெல் இஃப் அ டால் பிளான்ட் இஸ் ஹோமோசைகஸ் ஆர் ஹெட்ரோசைகஸ், எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு தான் நமக்கு டெஸ்ட் கிராஸ் பண்ணுறோம். டு டிட்டர்மைன் த ஜீனோடைப் ஆஃப் அ டால் பிளான்ட், மெண்டல் கிராஸ்டு பிளான்ஸ் ஃப்ரம் F2 வித் ஹோமோசைகஸ் ரெசசிவ் டார்க். ஒன்று நேரத்தில் வச்சுக்கோ, டெஸ்ட் கிராஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்னா F1ல் கிடைக்கிற பிளான்ட் இருக்கு இல்லையா, அந்த F1ல் கிடைக்கிறது கேபிட்டல் டிடியாக இருந்தாலும் சரி கேபிட்டல் டி ஸ்மால் டியாக இருந்தாலும் சரி, அதை என்ன பண்ணணும், நம்ம வந்து இதில் வந்து ஹோமோசைகஸ் ரெசசிவோடு தான் க்ராஸ் பண்ணணும். புரியுதா, ஹோமோசைகஸ் ரெசசிவோட, அதாவது ஸ்மால் டிடி. அப்போ தான் உனக்கு அந்த டால் பிளான்ட்டு கேபிட்டல் டிடியில் இருக்கா, அதாவது ஹோமோசைகஸில் இருக்கா, கேபிட்டல் டி ஸ்மால் டி ஹெட்ரோசைகஸில் இருக்கான்னு தெரியும். அதனால தான் தட் கிராஸ் கால்ட் as டெஸ்ட் கிராஸ். ஓகே, ஸோ டெஸ்ட் கிராஸ் இன்னொரு 5 மார்க்டா, அப்படியே நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ தட்டு இங்கே பார்த்தோம்னா இந்த ப்ரோஜனிஸ் ஆஃப் எ டெஸ்ட் கிராஸ், அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் ப்ரோஜனி டாட்டர் பிளான்ட்னு சொல்கிறோம்ல, அது வந்து ஈஸிலி அனலைஸ்ட் டு ப்ரிடிக்ட். என்ன ப்ரிடிக்ட்னா கண்டுபிடிக்கிறது, அனுமானிக்கிறது, தீர்மானம் பண்ணுறது. டிட்டர்மைன் சொல்கிறோம்ல, அதாவது ப்ரிடிக்ட், இந்த என்னவா இருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி ஒரு முதல்ல என்னடா சொல்கிறது, அப்படியே வந்து என்னன்னு தோராயமாக கண்டுபிடிச்சி வைக்கணும்ல அது. இப்போ ஈஸிலி அனலைஸ்டு டு ப்ரிடிக்ட் த ஜீனோடைப் ஆஃப் அ பிளான்ட் ஆர் டெஸ்ட் ஆர்கானிசம். ஆர்கானிசம் எது, அது வந்து கேபிட்டல் டிடியா ஸ்மால் டிடியா டால் வருதே, ஏன்னா வந்து ரெசசிவோட சேர்த்துனா மட்டும்தான் எனக்கு கிடைக்கும், அதான் சொன்னார். ஸோ திஸ் டைப் ஆஃப் கிராஸ், திஸ் டைப் ஆஃப் this typical test cross of an organism in pea plants. So this the typical test cross of an organism pea plants showing dominant phenotype whose genotype is to be determined. இது வந்து ஷோயிங் டாமினன்ட் ஃபினோடைப்பு, ஆனால் இருக்கிற ஜீனோடைப் என்ன, கேபிட்டல் டிடியா ஸ்மால் கேபிட்டல் டி ஸ்மால் டியா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எதால் மட்டும்தான் முடியும், தட் இஸ் கிராஸ்ட் வித் ரெசசிவ் பேரண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் செல்ஃப் கிராசிங். செல்ஃப் கிராசிங் பண்ணால் உனக்கு டார்க் பிளான்ட் கிடைக்கிறது தான் தெரியும், ஆனால் டெஸ்ட் கிராஸ் பண்ணால் மட்டும்தான் உனக்கு F1ல் இருந்து கிடைச்சது கேபிட்டல் டி கேபிட்டல் டி ஆர் கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னு தெரியும். அதனால தான் அதுக்கு பேர் டெஸ்ட் கிராஸ். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறது புரியுதா, இதாண்டா வந்து டெஸ்ட் கிராஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இதை நமக்கு வந்து கீழே டயக்ராமேட்டிக்காக சார்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபார்மேட்லேயும் கொடுத்துருக்காங்க. இன்னும் சூப்பராக அது புரியும். ஓகே, இதுலேயும் நல்லா புரிஞ்சிகிட்டு இருப்பேன், அது இன்னும் ஈஸியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம். ஸோ தட் டெஸ்ட் கிராஸ் இஸ் யூஸ்ட். அண்டர்லைன் போட்டுக்கோ. 1 மார்க் 2 மார்க்கில் கேட்போமா, வாட் இஸ் யூஸ் ஆஃப் டெஸ்ட் கிராஸ் அப்படின்னா, அப்போ தட்ஸ் a typical test cross of an organism showing dominant phenotype whose genotype is determined. Crossed with எதோட தான் கிராஸ் பண்ணணும், ரெசசிவ் பேரண்டோட. அடுத்தது டெஸ்ட் கிராஸ் இஸ் யூஸ்ட், மறுபடியும் அதை வந்து உனக்கு தனியாக ஆன்லைன் பண்ணி காமிக்கிறேன். டெஸ்ட் கிராஸ் இஸ் யூஸ்டு டு ஐடென்டிஃபை whether an individual is homozygous or heterozygous for dominant character. டாமினன்ட் கேரக்டருக்கு ஹோமோசைகஸா கேபிட்டல் டிடியா ஹெட்ரோசைகஸா கேபிட்டல் டி ஸ்மால் டியா இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதாண்டா டெஸ்ட் கிராஸ். புரியுதாப்பா அது இப்போ டெஸ்ட் கிராஸை? ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் டெஸ்ட் கிராஸ் அனாலிசிஸ். ஓகே, ரொம்ப ஈஸியாக இதெல்லாம் அழகாக படிங்க, ரொம்ப வெரி இம்பார்ட்டண்ட் பார்ட் இதெல்லாம். இப்போ நமக்கு வந்து இந்த ஹோமோசைகஸ் ஹெட்ரோசைகஸை 2 கிராஸில் பண்ணி காமிச்சிடலாம். சரியா? அவர் செஞ்சுருக்கிறத பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து என்ன செய்கிறாரு, இஃப் ஹெட்ரோசைகஸ் டால் கிராஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா, ஹெட்ரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ் எடுத்துக்கிறது வந்து முதல்ல ஹெட்ரோசைகஸாக எடுத்துக்கிறார். பாருங்கள்,
F1ல் கிடச்சது ஹெட்ரோசைகஸ். F2 ஜென்ரேஷனில் என்ன கிடச்சிது நமக்கு? F2லேருந்து கிடச்சிது கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி கிடச்சிதா? அதனால் உடனே இப்போ என்ன எடுத்துக்கிறாருன்னா பேரண்ட்டு F1ல் கிடச்ச ஹெட்ரோசைகஸ் பேரண்ட்டையும் ஹோமோசைகஸ் டுவார்ஃப் ஃபினோடைப் இருக்குல்ல, தட் இஸ் ரெசசிவ். எப்போவுமே டெஸ்ட்ராஸ்னால் நம்ம எடுத்துக்கிறது ரெசசிவ் தான் எடுத்துக்குவோம். அது வந்து மோனோஹைப்ரிட்டாக இருந்தாலும் சரி, டைஹைப்ரிட்லேயும் நமக்கு டெஸ்ட்ராஸ் இருக்குடா. அதனால் வந்து டைஹைப்ரிட் எடுத்தாலும் சரி, அதுலேயும் நம்ம ரெசசிவ் தான் எடுத்துப்போம். ஓகே, அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஹெட்ரோசைகஸா இல்லை ஹோமோசைக் டாமினன்ட் வெதர் ஃபார் த ஹெட்ரோசைகஸ் ஆர் ஹோமோசைகஸ்ன்னு கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அவ்வளோதான்டா. சரி, இப்போ பாருங்கள், இந்த கிராஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமான்னு. பேரண்ட் F1 ஹெட்ரோசைகஸ்டால் ஹோமோசைகஸ் டார்ஃபோட பண்ணும்போது ஜீனோடைப்ஸு. ஸோ என்ன ஜீனோடைப் வந்து கிடைக்குது? ஃபஸ்ட் வந்து ஜீனோடைப் கேபிட்டல் டி ஸ்மால் டி கிடைக்குது. அப்போ இதை கேமெட்ஸுக்கு வரும்போது என்ன பண்ணோம்? கேபிட்டல் டி ஒன்றுலையும் ஸ்மால் டின்னு ஒன்றுலையும். இதில் ஒரே டைப் தானே இருக்குது, அதனால் இதுக்கு ஒன்று அதுக்கு ஒன்று ஓடிடும். அப்போ நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும்? கேபிட்டல் டிடியும் இன்னொன்று வந்து ஸ்மால் டிடி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆஃப்ஸ்ப்ரிங் என்னாச்சுங்க? நம்மளுடைய டெஸ்ட் கிராஸில் ஃபஸ்ட்டு இப்போ என்ன டெஸ்ட் கிராஸ் பண்ணுறோம்? டாமினண்ட்டாக ஹெட்ரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ். டால் பிளான்ட் வந்து ஹெட்ரோசைகஸ் அப்படிங்கிறத வச்சு பண்ணுறோம். சரியா? அப்போ டால் பிளான்ட்டை ஹெட்ரோசைகஸாக வச்சு பண்ணால் உனக்கு என்ன ரேஷியோஸ் கிடைக்குது அதை பார்த்துக்குங்க. இதில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், தட் இஸ் அ ஆஃப்ஸ்ப்ரிங் F1 ஜீனோடைப்பில் கேபிட்டல் டி ஸ்மால் டி, டார்ஃப் வந்து ஸ்மால் டிடியாக கிடச்சிது. F1 ஜீனோடைப். ஜீனோடைபிக் ரேஷியோ என்ன? 1:1. அதாவது ரேஷியோன்னா என்ன சொல்லணும்? ஒரு 50% வந்து டாலும் தென் வந்து 50% வந்து டுவார்ஃபும் கிடச்சிது. புரியுதா என்ன சொல்கிறோன்னு இந்த ரேஷியோ? இதில் பாருங்கள், இது மறுபடியும் இந்த படத்தை காமிக்கிறேன். கேபிட்டல் டி ஸ்மால் டி பாருங்கள், இதில் இருக்கிற கேபிட்டல் டி இதனுடைய ஸ்மால் டி. ஓகே, கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போது சொல்லிட்டா, இந்த ரெண்டாவது தப்பப்பட்டான். இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டி. சார் அது என்ன சார் ஒன்று தான் வந்திருக்கு? இது எண்ணிக்கையிலடா. கேபிட்டல் டி ஸ்மால் டி இதில் ஒரு 50%, அதில் ஒரு 50% இருக்கும். என்ன ஒரே ஒரு இதை எடுத்துக்கிட்டு பண்ணுறாரு? இல்லை. அதனால் கேரக்டர் தான் ஒன்று, பட் பிளான்ட் நிறையா இருக்குது இல்லையா? எவ்வளோ பிளான்ட் எடுத்தார்? 1024 பிளான்ட் சொன்னோமா? எஸ், 24. சரி, ஓகே, 1024 பிளான்ட்டை வந்து இவர் எடுத்திருக்காரு. ஓகே, ஒரு சின்ன ரெஃபர் பண்ணிக்கலாம். எஸ், 1024 பிளான்ட் எடுத்துட்டாரடா. நம்ம அதுலேருந்து தான் நமக்கு கிடச்சதா சொல்லியிருக்கோம். ஓகே, எஸ் கரெக்டு. ஓகே, ஸோ அப்படின்னா கேமெட்ஸ் கேபிட்டல் டி ஸ்மால் டிடி. இப்போ ஆஃப்ஸ்ப்ரிங் F1 ஜீனோடைப்பில் கேபிட்டல் டி ஸ்மால் டியும் இது ஸ்மால் டிடியாக கிடச்சிது. ஜீனோடைப் என்னவா கிடைக்கும்? 1:1. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேபிட்டல் டி ஸ்மால் டியில் வந்து ஒரு 50%, ஸ்மால் டிடியில் ஒரு 50% கிடைக்கும். ஆனால் ரேஷியோ என்ன? ஜீனோடைபிக் ரேஷியோ வந்து 1:1. ஓகே, பார்த்தா இதில் டால் பிளான்ட் டார்க் பிளான்ட். அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ 1:1 தான், ஃபினோடைபிக் ரேஷியோவும் 1:1 தான் கிடைக்கும். அப்படி தானே? அப்படி கிடச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? தட் இஸ் ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட். அப்போ நம்ம கிடைச்ச அந்த டால் பிளான்ட் வந்து ஹெட்ரோசைகஸாக இருந்தால் இதுதான் ரேஷியோ. இஃப் ஹெட்ரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ் பண்ணனா அது வந்து நம்ம கண்டுபிடிச்ச நம்ம கிடைச்ச ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து ஹெட்ரோசைகஸாக இருந்தால் அதுலேருந்து என்ன கிடச்சிருக்கும் நமக்கு? டெஃபினட்டாக ரேஷியோ வந்து ஜீனோடைபிக் ரேஷியோ 1:1ஆகவும், ஃபினோடைப்ஸில் வந்து டால் டுவார்ஃப்னு அதுவும் 1:1 தான் கிடைக்கும். ஓகே, அடுத்தது இப்போ அந்த கிடைச்சது இல்லையா கேபிட்டல் டி ஸ்மால் டிடி, அதை அப்படியே தூக்கி அகெயின் வந்து கிராஸ் பண்ண. இப்போ என்ன பண்ணுறோம்? இப்போ கிராஸ் பண்ண இல்லைடா, செக்கர் போர்டில் காட்டுறோம். இப்போ இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் காமிச்சிருந்தா அதை வந்து செக்கர் போர்டில் நம்ம கிளியராக காட்டுறோம். ஓகே, இப்போ செக்கர் போர்டில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ரொம்ப அழகாக தெரியுதா? கேபிட்டல் டி ஸ்மால் டி, இது ஸ்மால் டி. ஓகே, அப்போ இதை வந்து ஃபீமேல் கேமெட்ஸாக வச்சுக்கிட்டேன். அது ஃபீமேல் கேமெட் இல்லை, இது ஃபீமேல் கேமெட் எப்படி வச்சாங்க சார்? இது மறைக்குது, அதனால் இப்படியே காமிச்சிடலாம். சரியா? பார்த்தீங்கன்னா என்ன காட்டுது? இதில் நமக்கு வந்து கேபிட்டல் டி ஸ்மால் டி. அப்போ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணினா ஸ்மால் டி ஹோமோசைகஸ் டார்க் பிளான்ட்டை, இது வந்து நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி வரும்போது ஹெட்ரோசைகஸை டால் பிளான்ட்டு கிடச்சிது. இது ஹோமோசைகஸ், இது வந்து ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட். அப்போது இதுலேருந்து இது ஹோமோசைகஸ் டார்க் பிளான்ட்டும் ஹெட்ரோசைகஸ் டால். இந்த கேபிட்டல் டி வந்து இங்கே கீழே போட்டோம்னா வருது. நம்ம நார்மலாக வந்து நிறைய புக்ஸில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி தான் மேலே கொடுத்துருப்போம். பட் நம்ம புக்கில் இப்படி கொடுத்துருக்கனால இதையும் யூஸ் பண்ணிக்கோ, எப்படின்னாலும் ஒன்று தான்.
அப்போ ஹோமோசைகஸ் டார்க் பிளான்ட்டை ஸ்மால் டிடியும் அடுத்து கேபிட்டல் டியோட சேர்க்கும்போது ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட். அப்புறம் என்ன இதை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து சேர்த்துன்னா இங்கே என்ன இருக்கும் 1 2. ஸோ இதை கிராஸ் பண்ணால் வரும். அப்படின்னா என்ன அர்த்தம் 50% டார்ப்பு 50% டால் கிடைக்குது. அவ்வளோதான். அதனால தான் இந்த கிராஸ் வந்து 1:1 சொன்னோம். இப்போ மூணும் ஹைப்ரிட். வாட் இஸ் த மூணு ஹைப்ரிட் டெஸ்ட் கிராஸ் ரேஷியோ? கமான், என்ன ஆன்சரு? 1:1. ஓகே. ஸோ ஹோமோசைகஸ் டார்க் பிளான்ட் 1, அதே மாதிரி ஹோமோசைகஸ் டார்க் பிளான்ட் அகெயின் 1. இதில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் டி கேபிட்டல் இன்ட்ருன்னு ரெண்டுமே கலந்து வருது. அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது உனக்கு? டெஸ்ட் கிராஸில் பார்த்தீங்கன்னா ஹோமோசைகஸ் கண்டிஷனில் டார்க் பிளான்ட் இருக்குது, ஆனால் ஹோமோசைகஸ் கண்டிஷனில் டால் பிளான்ட்டு இல்லை, ஹெட்ரோசைகஸில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம அந்த எக்ஸாம்பிளாக சொன்னோம், இஃப் ஹெட்ரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ் என்றால் நமக்கு 1:1 கிடைக்கும். இதுதான் நம்மளுடைய ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேப்பா, புரியுதா? இதாண்டா வந்து ஹோமோசைகஸை ஹெட்ரோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா, ரைட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குது நமக்கு, இன்னொன்று சொல்லிடலாமா? வெறும் டயக்ராம் தானே, மென்ஷன் பண்ணிடுவோமா? டயக்ராம் சொன்னால் அது முடிஞ்சிடும். ரைட், டெஸ்ட் கிராஸு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சலாமா? பாருங்கள், நீங்களே கண்டுபிடிங்க. கிளாஸாக இருந்தால் போர்டில் உங்களே எழுத வைக்கலாம். பட் இங்கே வேறு வழி இல்லை, அதனால் நான் பாட்டுக்கு சொல்லிட்டுருக்கேன், நல்லா கவனிச்சிட்டு வா. இப்போ இஃப் ஹோமோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸ், இது மாற்றி போடு. பேரண்ட் பி F1 ஹோமோசைகஸ் கேபிட்டல் டிடி, இது கேபிட்டல் ஸ்மால் டிடியாக இருக்கா? டார்ஃபு என்ன கேமெட்ஸ் கிடைக்கும்? கேபிட்டல் டிடி. இதில் என்ன கேமெட்ஸ் கிடைக்கும்? ஸ்மால் டிடி. என்ன ரேஷியோ கிடைக்கும்பா? ஆஃப்ஸ்ப்ரிங் F1ல் வர்றது பூரா ஆல் த டால் அப்படின்னு சொன்னோம். ஸோ F1ல் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாலாக வந்துச்சு. இப்போ ஃபினோடைப்பு டாலாக இருக்குது. ஓகே, அடுத்து என்ன செய்கிற? உடனே இதை கொண்டு வந்து நம்ம ரெசசிவ் பிளான்ட்டோட போடலாம். அதுக்கு முன்னே இதை செக்கர் போர்டில் போட்டு காமிக்கிறோம். செக்கர் போர்டில் போட்டால் நான் கேபிட்டல் டிடி ஸ்மால் டிடி ஹெட்ரோசைகஸ் டாலு, அதே மாதிரி வந்து ஹெட்ரோசைகஸ் டால் பிளான்ட் ஹெட்ரோசைகஸ், அதாவது 4மே ஹெட்ரோசைகஸ் தான். அப்படின்னா இதனுடைய ரேஷியோ என்ன? 4:0 நம்ம வச்சுக்கலாமா? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பட் நம்ம வச்சுக்கலாம். இப்போ 4:0 என்ன அர்த்தம்? டால் பிளான்ட்டு 4, டார்க் பிளான்ட்டு 0. அப்படின்னா என்னாச்சு? எல்லாமே. ஆனால் இந்த 4 யார்? ஹெட்ரோசைகஸ். ஒன்று கூட ஹோமோசைகஸ் இல்லை. அதனால தான் இந்த ரேஷியோவில் வந்து நமக்கு கிடச்சது. என்னடா இது கலர் வந்துருச்சா? ரைட். இதில் வந்து கிடச்சது நமக்கு இந்த 4:0ன்னு சொல்கிறோம். ஓகே, புரியுதா? பார்த்து ரைட். எங்கடா விட மாட்டேங்குது. இது வந்து செக்கர் போர்டு. ஓகே, இதானா வந்து நமக்கு கிடச்சது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல் பிளான்ஸ் ஆர் டால் பிளான்ட். அப்போது கேபிட்டல் டிடி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கேபிட்டல் டிடி ஸ்மால் டிடி. இன்னொரு பாயிண்ட்டை ஞாபகத்துக்கு கொண்டு வரலாமா? மோனோ ஹைப்ரிட் கிராஸே தாண்டா தட் கேபிட்டல் டிடி ஸ்மால் டிடி போனப்போ அதே தான் இங்கே ஹோமோசைகஸ் டால். அப்போ ஹோமோசைகஸ் டால் டெஸ்ட் கிராஸுங்கிறது சிம்பிளாக நம்ம என்ன சொல்லலாம்? கேபிட்டல் டிடி ஸ்மால் டிடின்னு போட்டால் மோனோ ஹைப்ரிட் கிராஸை அப்படியே ஐடென்டிக்கலாக வரும். அவ்வளோதான். இப்போ உனக்கு ட்ரா பண்ணுறது ஈஸி தானே, முடிஞ்சு போச்சு. அப்போ அதில் என்ன கிடச்சிது? F1 ஹைப்ரிட் எல்லாமே டாலில் கிடச்சிது. அப்போது அங்கே வந்து நம்ம 1:1 சொன்னால் இங்கே என்னாச்சு? 1:0. அதாவது ஒரே டைப் தான், ஒன்லி ஒன் டைப், தட் ஹோமோசைகஸ் டால் பிளான்ட். டார்ஃபை 0 கிடச்சிது. அப்போ ஆட்டோமேட்டிக் இதிலேருந்து நீ டெஸ்ட் கிராஸில் டால் டார்ஃப் கண்டுபிடிச்சிட்டியா? அவ்வளோதாண்டா விஷயம். ஸோ திஸ் இஸ் த கால்ட் ஆஸ் டெஸ்ட் கிராஸ். கிளியர்? அப்போ இதிலேருந்து நம்ம ஈஸியாக கொண்டு வந்துடலாமா? கிளியரா? சரி, இதோட நிறுத்தலாமா இந்த வீடியோவை? ஓகே, ரைட். இதில் நம்ம என்ன பார்த்தோம்? டெஸ்ட் கிராஸ் அப்படின்னு அழகாக முழுசையும் பார்த்துருக்கோம். அதை கொஞ்சம் நல்லா மைண்டில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததில் நம்ம பேக் கிராஸ் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்குற? பேக் கிராஸ். ரைட். இப்போ இதில் வந்து நம்ம டெஸ்ட் கிராஸோடு நிறுத்தலாம்.